الحمد لله الذي أنعم علينا بنعمة الإسلام وهدانا بنعمة الإيمان وفضل ديننا على سائر الأديان والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனிதர் கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் எம்பெருமானார் ஹபீபே முஸ்தபா முஹம்மதே முஜ்தபா அக்ரமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை அனுமனுவாக பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை வரவுள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இஅ்திகாஃபுடைய நியத்தில் ஜும்ஆவுடைய இந்த நாளில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்பில் ஆக கண்ணியமான படைப்பு தான் இந்த மனித படைப்பு. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்: வலகத் கர்ரம்னா பனீ ஆதம், நாங்கள் இந்த ஆதமுடைய பிச்சரங்களை, இந்த மனிதர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியம் மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்கின்றான்: லகத் خلقنا الإنسان في أحسن تقويم, இந்த மனித இனத்தை நாங்கள் அழகான தோற்றத்தில் படைத்துள்ளோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனித படைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும் பொழுது எப்படி தெரியுமா கூறுகின்றான்? இந்த மனிதனுடைய படைப்பின் ஆரம்பமிலிருந்து முடியும் வரை அல்லாஹ் இந்த மனிதனுடைய படைப்பை குர்ஆன்ல பேசுகின்றான். சூரா முஃமினூன் அல்லாஹ் சொல்றான்: وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ, இந்த மனிதர்களில் ஆரம்பமானவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்றான், அவர்களை நாங்கள் மண்ணால களிமண்ணால படைத்தோம் என்பதாக சொன்னார். பின்னால் அல்லாஹ் மனிதனுடைய படைப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். ثم جعلناه نطفة في قرار مكين, அல்லாஹ் சொல்கின்றான், பின்னால் அந்த மனிதனை நாங்கள் இந்திரி துளியாக ஆக்கி தன்னுடைய தாயினுடைய கற்பறையில் உறுதியான பாதுகாப்பான இடத்தில் அவனை நாங்கள் வைத்திருந்தோம். ثم خلقنا النطفة علقة, அல்லாஹ் சொல்கின்றான், பின்னால் அந்த இந்திரிய துளியை நாங்கள் இரத்த கட்டியாக ஆக்கினோம்.
ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة. அல்லாஹ் சொல்கின்றான், பின்னால் அந்த இரத்த கட்டியை நாங்கள் சதை பின்னமாக ஆக்கினோம். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இப்படி மனிதனுடைய படைப்பின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அழகான முறையில் கூறுகின்றான். ثم خلقنا النطفة علقة فخلقنا العلقة مضغة فخلقنا المضغة عظاما. அந்த சதை பின்னத்தை நாங்கள் அப்படியே எலும்பு சூழ உள்ளதாக ஆக்கினோம். فكسونا العظام لحما. அந்த எலும்புகளை இறைச்சி சூழ்ந்து இறைச்சிகளால் நாங்கள் தான் அந்த மனிதனை போற்றினோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் மனிதனுடைய படைப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அதன் பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான், ثم أنشأناه خلقا آخر. பின்னால் நாங்கள் இந்த மனிதனை பரிபூர்ணமான வேறொரு படைப்பாக படைத்துள்ளோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய படைப்பை ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரைக்கும் குர்ஆனில் அழகான முறையில் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து விட்டு மனிதனுக்கு தன்னுடைய உடம்பில் அல்லாஹ் பலவிதமான நிஅமத்துகளையும் கொடுத்திருக்கிறான். அது அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். وَجَعَلْنَا لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. அல்லாஹ் சொல்றான், நாங்கள் தான் உங்களுக்கு கேட்கக்கூடிய செவிப்புலன்களை தந்திருக்கிறோம், பார்க்கக்கூடிய பார்வை உள்ள கண்களை நாங்கள் தான் தந்திருக்கிறோம், சிந்தனை செய்யக்கூடிய உள்ளங்களை நாங்கள் தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நிஅமத்துகளை மனிதனுக்கு கொடுத்து விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நிஅமத்தையும் எப்படி வழிநடத்த வேண்டும், எந்த முறையில் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஹதீஸில் அழகான முறையில் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பார்வைதானே, என்னுடைய காதுதானே, என்னுடைய உள்ளம்தானே என்று நாங்கள் நினைச்ச பிரகாரம் எங்களுக்கு அதை வழி நடத்த முடியாது. அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் எங்களை திருப்பக்கூடிய சிந்தனையை எங்களுக்கு சிந்திக்க முடியாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் எங்களை திருப்பக்கூடிய பார்வையை எங்களால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் எங்களை திருப்பக்கூடிய சில செவிகளை எங்களுக்கு கேட்கவும் முடியாது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இதனாலதான் அல்லாஹ் குர்ஆனில் வழங்கப்படுகின்றான், லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளம் இருந்தும் கூட எதனை சிந்திக்க வேண்டுமோ அதனை சிந்திக்கிறார்கள் இல்லை. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் வழங்கப்படுகிறான், உள்ளம் என்பது உள்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு நினைச்ச பிரகாரம் சிந்திக்க முடியாது. எது குர்ஆன் ஹதீஸ் எதனை விளங்கப்படுத்துதோ அதனை தான் சிந்திக்க முடியும். அன்பானவர்களே, வலஹும் அயுனுல் லா யுபஸிரூன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருந்தும் கூட எதனை பார்க்க வேண்டும் அதனை பார்க்கிறார்கள் இல்லை. அன்பானவர்களே, அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான், எல்லாத்தையும் பார்க்க முடியாது, கண்ணு கெட்டது எல்லாமே பார்க்க முடியாது. அன்பானவர்களே, எதனை வானம் என்று சொல்லி இருக்கிறானோ அதனை விட்டு தகுந்துதான் இருக்க வேண்டும். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு காது இருந்தும் கூட எதனை கேட்க வேண்டுமோ அதனை கேட்கிறார்கள் இல்லை. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்துகளினால் குர்ஆனினால் விளங்கப்படுத்துகின்றான். தன்னுடைய அத்தனை நியமத்தையும் குர்ஆன் ஹதீஸ் எப்படி சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் நாங்கள் அதனை வழிநடத்த வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புல ஆக கண்ணியமான படைப்பு இந்த மனித படைப்பு. இப்படி பலவிதமான நியமத்துகளை அல்லாஹ் மனிதனுக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, இந்த மனித படைப்பில இருக்கக்கூடிய ஆக மிக மிக முக்கியமான ஒரு நியமத்து என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய படைப்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வாயினால வரக்கூடிய வார்த்தை தான்.
அவ்வளவு முக்கியமாக பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் வார்த்தைகளை பத்தி பேசுறான், பேச்சுகளை பத்தி பேசுறான். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், இத்தலகௌனஹு பிஅல்சினதிகும், நீங்கள் உங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டே உங்களுடைய நாவினால் சில வார்த்தைகளை எடுத்துக் கொள்கிறீர்கள். وَتَقُولُونَ بِأَفْوَاهِكُمْ مَا لَيْسَ لَكُمْ بِهِ عِلْمٌ, இதில் உங்களுக்கு அறிவில்லையோ இல்மில்லையோ அதனை உங்களுடைய வாயால பேசுவீங்க. وَتَحْسَبُونَهُ هَيِّنًا, அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க அதை பேசிவிட்டு நீங்க நினைக்கிறீங்க அது லேசான விடயம் என்று. அல்லாஹ் சொல்றான், وَهُوَ عِندَ اللَّهِ عَظِيمٌ, அது அல்லாஹ்விடத்தில் ஆக பெரும் விடயம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, நாம் நினைக்கிறோம் எங்களுடைய வார்த்தையினால் வாயினால் வரக்கூடிய அந்த வார்த்தை லேசான விடயம் நினைக்கிறோம். அல்லாஹ் பெரிய ஒரு பாரதூரத்தை வச்சுக்கிறான். يا أيها الذين آمنوا لم تقولون ما لا تفعلون, அல்லாஹ் கேக்குறான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான்தாரிகளே, நீங்க செய்யாத விடயங்களை செய்ததாக கூறுறீங்க, பேச்சு தானே. كبر مقتا عند الله أن تقولوا ما لا تفعلون, நீங்கள் செய்யாதவற்றை கூறுவதனால் அல்லாஹ்விடத்தில் கோபம் அதிகரித்து விட்டது என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் விளங்கப்படுத்துகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பேச்சென்பது லேசான விடயம் கிடையாது. ஒரு மனிதனின் வாழ்வின் முடிவை அதுதான் தீர்மானிக்கும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அரபியில் வாய்க்கு சொல்லுவாங்க அஃப்வா என்று சொல்லுவாங்க. இந்த அஃப்வா என்ற இடத்தை, இந்த பேர் சொல்ல அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்கள்ல சொல்றான். ஏன் சொல்றான்? இதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துறான். அல்லாஹ் சூரா ஆல இம்ரான்ல சொல்றான், قَدْ بَدَتِ الْبَغْضَاءُ مِنْ أَفْوَاهِهِمْ, சூரா ஆல இம்ரான்ல அஃப்வா என்ற வார்த்தையை பாய்க்கிறான். சூரா தௌபால சொல்றான், يُرِيدُونَ لِيُطْفِئُوا نُورَ اللَّهِ بِأَفْوَاهِهِمْ, அஃப்வா என்ற வார்த்தையை அல்லாஹ் சூரா தௌபால பாய்க்கிறான். சூரா மாயிதால அல்லாஹ் சொல்றான், قَالُوا آمَنَّا بِأَفْوَاهِهِمْ, அந்த அஃப்வா என்ற வார்த்தை, வா என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல பாவிக்கிறான்டா. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் இதற்கு ஒரு முறை இருக்கிறதுன்னு அல்லாஹ் எனக்கு விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, வாயினால வரக்கூடிய வார்த்தை என்பது நான் முதலாவது சொன்னது போல ஆக மிக முக்கியமான ஒரு விடயம். கண்டதே பேசிவிட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய ஒரு குணமாக இருக்கலாம், பேச்சு முறையாக இருக்கலாம், எப்படி இருக்கணும் என்று எங்களுடைய ஷரியத் அன்பானவர்களை விளங்கப்படுத்தி தெரியுமா? எங்களுக்கு கீழால இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய குடும்பத்தார்கள், எங்களுடைய பிள்ளை தானே, எங்களுடைய பெற்றோர்கள் தானே, என்னுடைய பொறுப்பு கீழால இருப்பவர்கள் தானே என்று சொல்லிவிட்டு கண்டதையும் பேச முடியாது. அன்பானவர்களே, எல்லாத்துக்கும் ஒரு முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். கண்ட பிரகாரம் ஏச முடியாது, கண்ட பிரகாரம் எரிந்து விழ முடியாது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பேச்சு என்பதாக முக்கியமான ஒரு விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் இடத்தில் அனுப்புறான். அல்லாஹ் அனுப்பும் பொழுது எப்படி சொல்றான்? இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, நீங்க இருவர்களும் ஃபிரௌன் இடத்தில் செல்லுங்கள், அவன் அடந்தேறி விட்டான், அவன் அட்டூழியம் செய்கின்றான், பெரும் அநியாயத்தை செய்து விட்டிருக்கிறான். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி பேசணும் தெரியுமா? அன்பானவர்களே, ஃபிரௌனுக்கு அல்லாஹ் சொல்றான், எப்படி பேசுங்க. ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவர்களோட அந்த ஃபிரௌனோட மிருதுவான முறையில் தான் பேச வேண்டும். அன்பானவர்களே, உலகத்தில அட்டூழியத்துக்கு மேலான
அத்துல்லியம், அநியாயத்துக்கு மேலான அநியாயம், அன்பானவர்களை கொலைக்கு மேலான கொலை செய்தவன் தான் அந்த ஃபிரௌன் என்பவர். அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கு சொல்றான், போயிட்டு கௌலன் லையினா, போயிட்டு மிருதுவான முறையில பேசுங்க. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களோட சூழ உள்ளவர்கள் என்ன ஃபிரௌனை விட அநியாயக்காரர்களா? அப்படிதான் என்னோட பேச்சு என்பது ஆக முக்கியமான ஒரு அல்லாஹ் சொன்னான். அதனுடைய ஃபாய்தா என்ன தெரியுமா? பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீ அப்படி கௌலன் லையினா, மிருதுவான முறையில பேசினான், லஅல்லஹு யதذكரு அவ் யக்ஷா, அவன் தன்னிலே ஒரு படிப்பினை பெற்றுக் கொள்வான், விளங்கிக் கொள்வான், இதுதான் ஹக்கான வாழ்க்கை என்பது. அப்படி இல்லையா அவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அன்பானவர்களை விளங்கப்படுத்துகிறார். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பேச்சில ஆக முக்கியமான ஒரு முறைதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் ரிஃப்டியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிருதுவான முறையில் தான் பேச வேண்டும். அன்பானவர்களே, அது எந்த கட்டமாக இருக்கலாம். கோபத்துடைய கட்டத்துல கோபத்தை கட்டுப்படுத்தி ரிஃப்டியத்தாக நடந்து கொள்றது, மிருதுவான முறையில நடந்து கொள்றது மிக முக்கியமான ஒரு சிஃபத். அது அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஹதீஸ்ல எங்களுக்கு ரொம்ப அழகான முறையில ரிஃப்டியத்தாக மிருதுவான முறையில எப்படி நடந்து கொள்ளணும் என்ற வழிகாட்டலை அழகான முறையில் அல்லாஹ் காட்டித்தார். உதாரணமாக நாங்க பெற்றார்களோட, பிள்ளைகளோட, மனைவிமார்களோட எப்படி குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டுது என்பதை பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல அழகான முறையில விளங்கக்கூடிய முறையில பெற்றார்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுதே சொல்றான், உஃப் என்ற வார்த்தை, சீ என்ற வார்த்தை, அவர்களின் மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தையை பேசிவிட வேண்டாம். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் உலகத்தில எந்த நிலையில் இருக்கலாம், பெரும் இல்மை கற்றுக்கொண்டிருப்போம், பெரும் செல்வத்தை அடைந்திருப்போம். அன்பானவர்களே, அது பிரச்சனை கிடையாது. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அத்தனை இல்மோ செல்வமோ இருந்தும் கூட தன்னுடைய பெற்றார்களோட பேச தெரியாவா? அது ரொம்ப பெரிய பாக்கியம் இல்லாத வாழ்க்கை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி பேச சொல்றான்? பெற்றார்களோட எப்படி பேச சொல்றான்? ஃபலா தகுல் லஹுமா உஃப் சொன்னா எப்படி பேசணும்? வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களோட சங்கையான முறையில, அழகான முறையில, அழகான வார்த்தையில பேசணும். அன்பானவர்களே, பெற்றார்கள் என்பவர்கள் உலகத்தில எங்களுடைய சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க? அல் வாலித் அவ்ஸது அப்வாபில் ஜன்னah வல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். பெற்றோர்கள் என்பவர்கள் உலகத்தில் உங்களுடைய சொர்க்கம். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் அந்த நியமத்தை துப்பாக்கியமாக கருதி கொண்டிருக்கிறோம். பேச தெரியாது. ஒரு தாயோட, ஒரு தகப்பனோட பேச தெரியாது. இவ்வளவு அடைந்த பேரில் அன்பானவர்களை நினைத்துக்கிறேன். அடுத்ததுதான் ஒரு பெற்றார் எப்படி ஒரு குழந்தைகளோட பேசணும். குர்ஆன் எந்த முறையில் வழிகாட்டு. பெற்றார்களுக்கு கோபம் வருந்தான், கோபமான சந்தர்ப்பத்தில் கண்டிக்கக்கூடிய அந்த தருணத்தை கண்டிக்கதான். அதுக்கென்று ஒரு அந்த இந்த நேரமும் அவருடைய குணம் அதுவாக இருக்க முடியாது. பிள்ளைகளோட எரிந்து நடப்பது அது ஒரு சங்கையான மனிதனுடைய குணம் அல்ல. அன்பானவர்களே, ஏசி இருப்பது அது சங்கையான மனிதனுடைய குணம் இல்ல. அன்பானவர்களே, குர்ஆன் எப்படி தெரியுமா பெற்றோர்களை பற்றி, பெற்றோர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்று வழிகாட்டு. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளை தன்னுடைய தாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் காஃபிரோட போயிட்டு சேர்ந்து கொண்டார். அந்த நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னுடைய பிள்ளையை கையாளுறாங்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், யா புனைய ருகப் மஅனா, என்னுடைய அருமை பிள்ளை, என்னுடைய செல்ல பிள்ளை, எங்களோட வந்து சேர்ந்து கொள்ளுங்களே, எங்களோட வந்து ஏறி கொள்ளுங்களே.
அழகான வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு வழிகாட்டுறான். ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய பிள்ளைக்கு அழகான உபதேசத்தை செய்றாங்க. وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ என்னுடைய அருமை மகனே, என் செல்ல மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம். எப்படி விளக்கப்படுத்திட்டு போறான். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا. என் அருமை பிள்ளை, என் செல்ல பிள்ளை, இந்த கனவு உங்களோட சகோதரருக்கு சொல்ல வேண்டாம். குர்ஆன் விளக்கப்படுத்துது அன்பானவர்களே, பிள்ளைகளோட எப்படி பேசணும். ஒரு கட்டம் வரும், கோபத்துடைய கட்டம் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடப்பது பிரச்சனை இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே கோபத்துக்குரிய வாழ்க்கை, அவனுடைய வார்த்தையே எரிந்தெறிந்து விழக்கூடிய வார்த்தையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவனுடைய வாழ்க்கையில் நலவிருக்க மாட்டாது. மையுஹ்ரதின் ரிஃப்க் என்ற குணம், ரிஃப்க் என்ற வார்த்தை, மெல்லினமான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை, கண்ணியமான குணம் யாரிடத்தில் இல்லையோ யுஹ்ரதில் கைர், அவனிடத்தில் நலவிருக்க மாட்டாது. அவனுடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லை. நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் மிருதுவான குணத்தை கட்டாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்தை பரக்கத்தை எடுத்து வருகிறது. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்ததுதான் நம்ம பல பேர்கள் கணக்கெடுக்காத ஒரு முறையில பேசுறது தான் மனைவியோட. ஒரு மனைவியோட சில நபர்களுக்கு, பல பேர்களுக்கு பேச தெரியாது. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் ஹதீஸ் ஒரு மனைவியை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம். ஒரு கணவனுடைய சொர்க்கம் நரகத்தை வெறுமனே ஒரு மனைவியினுடைய பேச்சு முடிவு செய்யலாம். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபிரௌனை தெரியும் தானே. நான் ஆரம்பத்துல கூட சொன்னேன், ஃபிரௌன் எப்படியா பட்டான். அந்த ஃபிரௌனுடைய மனைவி தான் ஆசியா ரஹிமஹுல்லாஹ். அப்ப ஒரு கட்டத்துல ஃபிரௌனுக்கு தெரிய வருது, பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய கூட்டத்தில் ஒரு பிள்ளை பிறப்பார், அவருடைய ஆட்சிக்கு அவர் எதிராக இருப்பார் என்று அந்த கபர், அந்த நியூஸ் அவருக்கு தெரிய வந்த உடனே எல்லா பிள்ளைகளையும் சொல்ல ஆரம்பித்தார். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தாய் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் வழிகாட்டலின் பிரகாரம் ஆத்துல தூக்கி போடுறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரிடம் வந்து சேர்றாங்க தெரியுமா? ஃபிரௌனிடத்திலே வந்து சேர்றாங்க. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த பிள்ளைய பார்த்து தன்னுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா சொல்றாங்க ஃபிரௌனிடத்தில, وَقَالَتِ امْرَأَتُ فِرْعَوْنَ قُرَّةُ عَيْنٍ لِّي وَلَكِ لَا تَقْتُلُوهُ. ஃபிரௌனை பார்த்து சொன்னாங்க, ஃபிரௌனே, இந்த பிள்ளை நீங்க கொல்ல வேணாம். இந்த பிள்ளை எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக, ஒரு ஹாப்பினஸை வாழ்க்கையில உண்டாக்கக்கூடிய, ஒரு கண் குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம், எனவே கொல்ல வேணாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஃபிரௌன் என்ன தெரியுமா சொன்னா, மனைவியை பார்த்து, அம்மாலி ஃபலா, கண் குளிர்ச்சியா, சந்தோஷமா, எனக்கா, எனக்கு இல்ல, உனக்கு நீ வச்சுக்கோ. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஃபிரௌன் மாத்திரம் தன்னுடைய மனைவி எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கண்குளிர்ச்சி என்று சொன்னார்களோ, எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னார்களோ, அந்த வார்த்தையை அவன் எடுத்து நடந்திருந்தால், தன்னுடைய மனைவியோட பயிற்சியை எடுத்து நடந்திருந்தால், அல்லாஹ் சொன்னான், லஹதாஹுல்லாஹு பிஹி கமா ஹதா பிஹி இம்ராத. எப்படி ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தானோ, அதே போல ஃபிரௌனுக்கும் ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த ஃபிரௌனுடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் வெறுமனே அவனுடைய மனைவியின் வார்த்தையினால்தான் முடிவு செய்யறான். லேசா நினைக்கிறவன் உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில எங்களுடைய வாயினால வரக்கூடிய வார்த்தையை லேசா பயன்படுத்துறோம். மனைவிமார்களை
கணக்கெடுக்கிறது இல்லை. கேட்டா ஒரு ஹதீஸ சொல்லும், தக்ஃபூனல் அஷீர், பெண்கள் தான் அதிகமாக நரகத்தில் இருப்பவர்கள். அவர்கள் கணவர்களை நிராகரிக்கிறது கூட, நியமங்களை நிராகரிக்கிறது கூட. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்தில் மாத்திரம் பெண்கள் அதிகமானவர்கள் அல்ல, நரகத்தில் மாத்திரம் அல்ல, சொர்க்கத்தில் கூட பெண்கள் தான் அதிகமானவர்கள். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களுடைய ஈமான் என்பது ரொம்ப உறுதியானது. அது வழிகாட்டுறதன் பிரகாரம் தான் அவன் எடுத்துக்கொள்வான். அவ்வளவு இஸ்லாம் பெண்களுக்கு மனைவிமார்களுக்கு கண்ணியம் கொடுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தவ்ஸூ பின்னிஸாஇ கைரா, பெண்களோட நல்ல முறையில நடந்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? மனைவிமார்களோட எப்படி அன்பாக பேசுவாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஒரு தடவை இரவுல ஒரு கதையை பேசுறாங்க, ஒரு சம்பவத்தை பேசுறாங்க. அந்த சம்பவம் ஜாஹிலியத் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை இருவர்கள் பேசுறாங்க. ஹதீஸ்ல ஆக ஒரு மஷூரான பிரபலியமான ஒரு ஹதீஸ் தான் ஹதீஸ் உம்மு ஸரா. கிட்டத்தட்ட ஒரு 11 பெண்களுடைய ஒரு சம்பவம். அந்த 11 பெண்களும் அமர்ந்து கொண்டு அத்தனை பேர்களும் என்ன ஒரு உடன்படிக்கை செய்யிருந்தாங்கன்னா, தன்னுடைய கணவன்மார்களை பற்றி பேசணும். தன்னுடைய கணவர்களிட்ட நல்ல குணம் இருந்தா நல்ல குணத்தை சொல்லணும், கெட்ட குணம் இருந்தா பிரச்சனை அதையும் சொல்லணும் என்ற உடன்படிக்கையோட எல்லாம் பேசிக்கொள்றாங்க. இப்போ ஒரு நபர் 2 நபர் அப்படியே 10 நபருக்கு வந்து 11வது ஆளை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் பேசிக்கொள்றாங்க. அந்த 11வது நபர் தான் அபூ ஸரா. அவருடைய மனைவி உம்மு ஸரா. உம்மு ஸரா என்ற பெண்மணி தன்னுடைய கணவனை பற்றி புகழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய செல்வம் எப்படி, அவருடைய வீடு எப்படி இருக்கும், அவர்களுடைய தாய் எப்படி இருப்பாங்க, எந்த செல்வத்தெல்லாம் எந்த நியமத்தெல்லாம் எப்படி அவர் வாழ்க்கையில எப்படி நடாச்சினாலும் அதெல்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பித்து முடித்ததற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? குன்து லகி கஅபீ ஸர்இன் லிஉம்மி ஸரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து, இந்த 11 நபர்களையும் அபூ ஸரா எப்படி உம்மு ஸரா உடன் புகழுக்குரிய வாழ்க்கை நடாத்தினார்களோ வாழ்ந்தார்களோ அதே போலதான் ஆயிஷா நான் உங்களுக்கு அபூ ஸரா மாதிரி அப்படின்னா எப்படி ஒரு நல்ல வார்த்தை தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு சும்மா இருப்பாங்களா? ரொம்ப அறிவாளியான ஒரு பெண் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பல் அன்த கைருன் லீ யா ரசூலல்லாஹ், அபூ ஸரா என்ன யா ரசூலல்லாஹ், அபூ ஸரா என்ன யா ரசூலல்லாஹ், நீங்க அதை விட எனக்கு ரொம்ப சிறந்தவர் என்று சொன்னாங்க. மாணவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஏதோ கொடுக்குறோமோ அதுதான் எங்களுக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் ஒரு மனைவியோட எந்த முறையில் பேசலாம் என்று கூட சொல்லுது தெரியுமா? பொய் சொல்லலாம், மனைவியோட அழகான முறையில பொய் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 3 விடயத்துல பொய் சொல்லலாம், அது ஹராம் கிடையாது. கிஸ்புர் ரஜிலி இம்ராஅத்தஹு லியுர்திஹா. ஏன் பொய் சொல்றார்? தன்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு சொல்றார். உதாரணத்துக்கு சொல்லுங்களே, எங்களுக்கு ஒரு கோல் வருது, நாங்க வேலையில இருக்கிறோம், ஒரு கோல் தான் வருது, எடுத்தோடனே வேலை இது இஸ்லாத்து முறை இல்லை. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அதே யோசிச்சு பாருங்க. பொய் தான் சொல்றீங்க, நீங்க வேலையோட அந்த எண்ணத்துல தான் இருக்கிறீங்க, மனைவியோட கோல் வருது, கேட்பாங்க என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. நீ உதாரணத்துக்கு சும்மா உங்களோட எண்ணத்துல பொய் சொன்னா உங்களோட நினைப்புல தான் நீங்க சொல்லி பாருங்க. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் இதை தான் வழிகாட்டுது. இப்படி பேசணும்ன்றதை வழிகாட்டுது. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அழகான குணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அழகான முறையில பேசணும். அன்பானவர்களே, கண்டதையும் பேசுறல்ல, எடுப்புல கண்டதையும் பேசுறது அது ஒரு சங்கையான மனிதனுடைய குணம் அல்ல. அன்பானவர்களே, நல்ல முறையில பேசணும், குடும்பத்தோட நல்ல முறையில பேசணும், பிற மக்களோட நல்ல முறையில பேசணும். அன்பானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ரகீப் அதீத் என்ற மலக்குமார்கள் அதை பதிவிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே,
எங்களுடைய இபாதத்துகள் இஸ்லாத்தினுடைய அத்தனை கடமைகளையும் பேச்சுக்கு ரொம்ப முக்கியத்துவம். உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொள்ள வேண்டாம், கண்டதையும் தொழுகையில பேச முடியாது. அரபு இல்லாத சலால என்ன வார்த்தை வர வேண்டுமோ அந்த வார்த்தை இல்லாம வேற சில வார்த்தைகள் உண்டா தொழுகை பாத்தல். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜிக்கு போறார், ஹஜ்ஜிக்கு பிடி தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறாரா? மல்லம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், யார் அந்த கெட்ட வார்த்தைகளை விட்டு தவிர்த்து கொள்ளவில்லை அவருடைய ஹஜ்ஜி பூர்த்தியான ஹஜ் அல்லது பூர்த்தியான நன்மைக்குரிய ஹஜ்ஜும் இல்லை. ஒவ்வொரு கடமைகளும் பேச்சு தெளிவுபடுத்தார்களே, பேச்சுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லுது. ஜகாத் கொடுக்கிறோம், சதகா கொடுத்துறோம். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துப்திலூ ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா, உங்களுடைய சதகாக்களை சொல்லி காட்டுவதனால் நோவினைப்படுத்துவதனால் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள ஆனான் என்று இத்தனை இஸ்லாத்தினுடைய கடமைகளும் ஒரு பேச்சினுடைய முறை எப்படி இருக்கணும், முக்கியத்துவம் எப்படி இருக்கணும் என்பதை விளங்கப்படுத்துகிறது. அன்பானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் எல்லாரும் எங்களுடைய வாழ்க்கையில நிஷ்டயத்தான குணம், நிஷ்டயத்தான வார்த்தை, நல்லினமான முறையில பேசுறது, மிருதுவான முறையில பேசுறத உங்களோட வாழ்க்கையை நான் கடமையாக்கி கொள்ளணும். அல்லாஹ் வாழ்க்கையில பெரும் பரக்கத்தை உண்டாக்குவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில நல்ல குணத்தையும் நல்ல பேச்சையும் உண்டாக்குவான். الحمد لله علي الذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر متولى بجليل البرهان فخيم الاسم غزير العلم وسير الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عظيم الإحسان سريع الحساب شديد العقاب عليم العذاب عزيز السلطان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر وصلى الله على آله وأصحابه الذين هم خلاصة العرب العرباء وخير الخلائق بعد الأنبياء. أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى خلاف الأحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة ومن أطاع رسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدع تهدي إلى المعصية ومن يعص الله رسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإن أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله جميعا في الطلب وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعين واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. بارك الله لي ولكم القرآن العظيم ونفعني وإياكم بالآية والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المؤمنين والمسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي
يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته وقال نبينا صلى الله عليه وسلم ارحم أمتي بأمتي أبو بكر وأشهدهم في أمر الله عمر وأصدقهم حياة عثمان وأفضلهم علي رضي الله عنه ورضوا عنه وفاطمة سيدة نساء الجنة والحسن والحسين وحمزة وأسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم ورضي الله عنهم ورضوا عنه اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تجعلنا من حطب النار فإنا بئس الدار وبئس القرار اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى اللهم انصرنا النصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واخذل من خذل دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجيب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأكبر